ஒளியின் மைந்தன் உதித்துள்ளார், உலகை மீட்க பிறந்துள்ளார். மரியின் மடியில் தவழுகின்றார், மகிழ்வுடன் நாமும் வாழ்ந்திடுவோம். உங்கள் அனைவருக்கும் பாலன் இயேசுவின் இனிய காலை வந்தனங்கள். அன்பு கொண்ட நெஞ்சங்களே, கிறிஸ்து பிறப்பு விழா இது மகிழ்ச்சியின் விழா. எம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோடும் பெருவிழா. இன்றைய இறை வார்த்தை ஒளியை பற்றி கூறுகின்றது. பழைய படைப்பு கடவுளின் அன்பையும் வல்லமையையும் வெளிக்கொணர்ந்தது போல் புதிய படைப்பான இயேசு காரிருளை நீக்க வந்த பேரொளியாக திகழ்கின்றார். அவரோடு சேர்ந்து வாழ்வோர் ஒளியின் வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்றனர். தொடர்ந்தும் பாலன் இயேசுவின் உடனிருப்பு எம்மோடு தங்கி ஒளி வீசும் மக்களாக நாம் வாழவும், எம் மத்தியிலிருந்து நோய், பஞ்சம், துன்பம் ஆகியன விலகி செல்லவும் பாலன் இயேசுவிடம் தொடரும் பலியில் மன்றாடுவோமாக. காற்று இருள் சூழ்ந்த நள்ளிரவில் வானரசர் புல்லணையில் ஏழ்மையின் கோலம் கொண்டு எம் வாழ்வின் துயரை அகற்றிடவே எம் வாழ்வை என்றும் ஒளிமயமாக்கிடவே எம் மீட்பர் பிறந்தார், எம்மை மீட்க பிறந்தார், எம் மீட்பர் பிறந்தார், எமக்காகவே பிறந்தார். ஆதித்திரு வார்த்தையே, திரிவெள்ளி நட்சத்திரமே, ஆவியான என்னையும் மீட்டு கொண்டீரே. எம் வாழ்நாளில் எல்லாம் உம்மை புகழ்ந்திடுவோம், எம் வாழ்நாளில் எல்லாம் உமக்காய் பாடிடுவோம். மனுக்குலம் காக்கவே எமக்காகவே ஜீவனை தந்தீரே. ஆத்மதாகம் தீர்க்கவே எம்முள் வந்தீரே. எம் மீட்பர் பிறந்தார், எம்மை மீட்க பிறந்தார், எம் மீட்பர் பிறந்தார், எமக்காகவே பிறந்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவினை கொண்டாடுவதற்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கின்றோம். இந்த நாள் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கின்றது, நம்பிக்கையை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்த அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்வில் எந்நாளும் நிறைவாக தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொண்டு இந்த திருப்பலிக்குள் நுழைவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதத்தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக் காவலர் குரல் எழுப்புகின்றனர்.
அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தீத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டிய ஆண்டவரை புகழ்ந்தீத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசனின் முன்னே எக்காலம் முழங்கி கும்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும்
கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சிப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புலர்ந்தது நமக்கு புனித நாள். பிறந்த இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார்.
அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ் நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடா வருடம் நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கின்றோம். இந்த வருடம் இந்த திருப்பலியை அல்லது இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கின்ற சூழ்நிலையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது, உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் கொரோனா என்ற பெருந்தொற்று காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கும் சங்கடங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் யாரும் கண்டிராதவாறு பெரும் சிக்கல்கள், துன்பங்கள் அனுபவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய நாட்டிலே கொரோனா தொற்று நோய் மட்டுமல்ல, இன்னும் பல பிரச்சனைகளினால் மக்கள் துன்பப்படுவதை, ஏன் நாங்கள் கூட துன்பப்படுவதை அறிந்திருக்கின்றோம். பல்வேறு சூழ்நிலைகளிலே நாங்கள் நம்பிக்கை இழப்பவர்களாக தள்ளப்படுகின்றோம். அந்த நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகின்றோம். பல்வேறு பிரச்சனைகள், இயற்கை அனர்த்தங்கள், அதுபோக பொருளாதார நெருக்கடிகள், நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத தன்மை, அப்படி பொருட்கள் இருந்தாலும் அதை நுகர்வதற்கு போதிய வளம், பணம் எங்களிடம் இல்லாத தன்மை, இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது போக இன்னும் நீதிக்காக பாடுபடுவோர், நீதி எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கின்றதா, இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை
நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகவே இப்படியான தன்மைகள் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையிலே சமுதாயத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம். நம்பிக்கை, அமைதி இவை போகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே சந்தோஷம் இல்லாமல் போகலாம். ஆகவே இப்படியான ஒரு பின்னணியிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த வருடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி, நாங்கள் என் நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அது ஏன் என்று சொன்னால், எங்கள் மத்தியிலே ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கின்றார். மனித அவதாரம் எடுத்து எங்களில் ஒருவனாக வாழ்வதற்கு எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தன்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். அவருடைய பெயர் இம்மானுவேல், எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும், எந்த கஷ்டமான இன்னலான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் எங்களோடு கூட நடக்கின்றார், எங்களோடு இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை உறுதி செய்து கொள்ள இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த திருநாள் எங்களை அழைத்து நிற்கின்றது. அன்னை மரியாயினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது எங்களுடைய அன்னை கலக்கமுறுகின்றாள். தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கின்றது, அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று ஒரு கேள்வியை கேட்டவளாக குழம்பி போகின்றாள். ஆனால் ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாவுக்கு எப்பொழுது, நீ அஞ்சாதே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுள் உன்னோடு இருக்கின்றார், நீ அருள் நிறை பெற்றவள் என்று சொன்னாரோ, அந்த நேரம் முதல் அன்னை மரியாள் நம்பிக்கை பெற்றவளாக, தன்னுடைய கலக்கங்களை எல்லாம் சிதறடித்தவளாக, ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகின்ற பெண்ணாக மாறுகின்றாள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் தினத்தன்று, இந்த விழா அன்று நாங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே வளர்வதற்கு, அந்த நம்பிக்கையை உறுதி செய்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்காக பிறந்திருக்கின்ற ஆண்டவர் அமைதியின் அரசர் என்று நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே அமைதி இல்லாத தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அமைதி இழந்தவர்களாக, அமைதிக்கு ஏங்குபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாளிலே அமைதியின் அரசராக எங்களுக்கு பிறந்திருக்கின்றவர், அவரிடம் நாங்கள் போகின்ற பொழுது, அவரை நம்புகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை, இல்லங்களை, எங்களுடைய நாட்டை, எங்களுடைய சமுதாயத்தை அமைதியால் நிரப்புவார் என்ற அந்த விசுவாசத்திலே வளர்வதற்கும், அந்த அமைதியை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்வதற்கும் இந்த நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அவர் அமைதியின் அரசராக இருக்கிறார், எங்களுக்கு நம்பிக்கை தருபவராக இருக்கின்றார், எங்களுக்கு மகிழ்ச்சியை தருபவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவரிடத்திலே இருந்து நாங்கள் அவர் கொண்டு வருகின்ற எல்லா கொடைகளையும் பெறுவதற்கு எங்களை ஆயத்தமாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு அவர் தருகின்ற கொடைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அவரை எங்களுடைய வாழ்வின் மையமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு காட்டிய அந்த பாதையிலே அவர் எங்களுக்கு கற்பித்த விடயங்களை பின்பற்றி அவற்றை எங்களுடைய வாழ்வாக்கி கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை வரும், மகிழ்ச்சி வரும், அமைதி வரும். எங்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆண்டவரை நாங்கள் தேடி போபவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாங்கள், இடையர்கள் எப்படி தேடி சென்றார்களோ, 3 ஞானிகள் எப்படி தேடி சென்றார்களோ, ஆண்டவரை அவர்கள் கண்டு எப்படி அவர்கள் மகிழ்ந்தார்களோ, ஆண்டவரை புகழ்ந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ, அதே போல நாங்களும் ஆண்டவரை தேடிச் செல்பவர்களாக இருப்பதற்கு இந்த திருவிழா எங்களை அழைக்கின்றது. ஏரோது, மறைநூல் வல்லுனர்கள், பரிசேயர்கள் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அறிந்தும் ஆண்டவரை தேடி போவாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கலக்கமுற்று தங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்தார்கள்.
ஆனால் இடையர்கள் ஞானிகள் ஆண்டவரை தேடிச் சென்று அவர் கொடுக்கின்ற அமைதியை, அவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை, அவர் கொடுக்கின்ற நம்பிக்கையை பெற்றார்கள். ஆகவே நாங்களும் ஆண்டவரை தேடிச் செல்வதற்கு இந்த திருவிழா எங்களை அழைத்து நிற்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது போல ஆண்டவரிடம் வாக்கு மனு உருவாகி எங்களிடம் வந்திருக்கிறார், எங்களிடம் குடிக்கொண்டிருக்கின்றார். அவரிடம் வாழ்வு இருக்கின்றது. அவர் ஒளியாக எங்களுடைய வாழ்விற்குள் வருகின்றார். ஆகவே அவர் தருகின்ற கொடைகளை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் ஒளியாக ஏற்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய பாதைக்கு வழிகாட்டும் விளக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தருகின்ற நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்விற்குள் வரும். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்ற பொழுது, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு கொடையாக தர விரும்புகின்றார். ஆகவே அந்த கொடைகளை பெறுவதற்கு நாங்கள் எங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்வோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் இந்த திருப்பலியிலே எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மானுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிகிறது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருகிறவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிற்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். உங்கள் பதில். உலகெல்லாம் ஆள்பவரே எம்மிறைவா, உமது மக்களை இறை அரசிற்கு வழி நடத்தி செல்ல தாயின் கருவில் நீர் பெயர் சொல்லி அழைத்து எம்மேய்ப்பு பணியாளர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை குறைவின்றி பொழிவதுடன் பணி வாழ்வில் வரும் சோதனைகளை வெற்றி கொள்ள தேவையான தூயாவின் ஆசிரை குறைவின்றி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Good.
நோக்கி பாரும். பலவிதமான பிரச்சனைகளால் அவதியுறும் எம்மக்களின் பொருளாதார நிலைமை மாறவும், நாட்டு தலைவர்கள் நல்ல தீர்மானங்களை மேற்கொண்டு மக்கள் மகிழ்வோடு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாலகனாய் இம்மத்தியில் உதித்த மீட்பின் நாயகனே, உமது பிறப்பின் மகிழ்வினை கொண்டாடும் நாம் உமது அழியாத வார்த்தையினை எமது வாழ்வாக கொண்டு வாழவும், எமது குடும்பங்களில் உமது பிரசன்னம் எப்பொழுதும் நிறைந்திருக்கவும், எமது ஆன்மீக வாழ்வில் உறுதியாய் நிலைத்து வாழவும் வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிப்பவரே எம் இறைவா, கொரோனா வைரஸ் தாக்குதல் மத்தியில் வாழும் பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். உமக்கு பயப்படுகிற மக்கள் மீது இரக்கம் வைத்து எம் ஒவ்வொருவரையும் இந்த கொடிய அழிவிலிருந்து நீர் விலக்கி மீட்டருளும். நீரே எமக்கு கோட்டையும் அரணாயிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருந்து எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பெற பெற்ற அவர், நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் நான் உனக்கு, சின்ன குழந்தை இயேசுவே. என்ன தருவேன் நான் உனக்கு, சின்ன குழந்தை இயேசுவே. அன்னை மரியின் பாலகனே, இந்த அகிலம் போற்றும் நாயகனே. அன்னை மரியின் பாலகனே, இந்த அகிலம் போற்றும் நாயகனே. என்ன தருவேன் நான் உனக்கு, சின்ன குழந்தை இயேசுவே. மனிதம் புனிதம் அடைவதற்கு மழலை வடிவில் நீ பிறந்தாய். இருளில் வாழும் என்னையும் மீட்க உலகின் ஒளியாய் பிறந்தாய். மண்ணுலகில் என்னை காத்திடவே
ரரி ரரி ரரரோ ஹரி ரரி ரரி ரரரோ என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை இயேசுவே. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெருங்கோட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதனானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனி மெரிய கிளாரட், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் நிறைவாயிருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இம்மானுவேல் என்ற பெயர் கொண்டு எங்களோடு இருக்க வந்த ஆண்டவர். இந்த செம்மறியினுடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்பு கூற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறையாசிருக்காக மன்றாடுவோம்.
அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நட்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத் திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியையும் நம்பிக்கையும் பெற்றவர்களாக சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி. இன்று பிறந்த பாலனை என்றும் முன்னிலை நன்றி சொல்லி பாடி பிறப்பில் மகிழ்ந்திடு. அன்பே அவரின் பிறப்பின் அடையாளம். ஓ அன்பே அவரின் பிறப்பின் அடையாளம். இன்று பிறந்த பாலனை என்றும் முன்னிலை. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய தங்களுக்கு காணிக்கைகளாலும் சபத்தாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. அத்தோடு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தருகின்ற அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நிறைவாக தங்குவதாக. தோன்றிய நட்சத்திரமும் வழியை காட்டியது. வானில் தூதர் தேவனின் பிறப்பினை வாழ்த்தி பாடினார். வானில் தோன்றிய நட்சத்திரமும் வழியை காட்டியது. வானில் தூதர் தேவனின் பிறப்பினை வாழ்த்தி பாடினார். இது அதிசய பாலகனோ இல்லை தேவனின் மைந்தரோ. இது அதிசய பாலகனோ இல்லை தேவனின் மைந்தரோ. தினம் நாம் போற்றி பாடிட தகுந்தவர் இன்று பிறந்த பாலனை என்றும் முன்னில் வை. நன்றி சொல்லி பாடியே பிறப்பில் மகிழ்ந்திடு. அன்பே அவரின் பிறப்பின் அடையாளம். ஓ அன்பே அவரின் பிறப்பின் அடையாளம். இன்று பிறந்த பாலனை என்றும்